தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் சுமார் 9 லட்சம் பேர் தேர்வெழுதினர். இந்த ஆண்டு 93.80% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். சுமார் 6% பேர் தோல்வியடைந்தனர். இதனையடுத்து 10 மற்றும் 11 ஆகிய வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான துணைத் தேர்வுகள் ஜூலை 4ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கவும் திட்டமிட்டிருந்தனர். அந்த வகையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் நகலினை இணையதளத்தில் ஜூன் 13 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, விடைத்தாள் நகலை எப்படி பெற முடியும் என்று தெரியுமா? அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்களின் விடைத்தாள் நகலினை 13/6/2025 வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் 17/6/2025 செவ்வாய்க்கிழமை வரை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு விடைத்தாட்களின் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க மாணவர்கள் விரும்பினார் திரையில் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். முகவரியில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ரிவாலுவேஷன் என்ற தலைப்பினை கிளிக் செய்து அங்கு நோட்டிபிகேஷனை கிளிக் செய்த மார்ச் ஏப்ரல் 2025 ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் என்ற தகவல் இடம்பெற்றிருக்கும். இதனை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தங்களது 10ஆம் வகுப்பு தேர்வு பதிவெண் மற்றும் மாணவரின் பிறந்த தேதியினை பதிவு செய்து தாங்கள் விண்ணப்பித்த பாடங்களுக்கு உரிய விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. தேர்வர்கள் இவ்விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து 2 நகல்கள் எடுத்து 16/6/2025 திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் 18/6/2025 புதன்கிழமை மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கான கட்டணத்தினை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, கட்டணம் எவ்வளவு என்று கேட்கிறீர்களா? அதாவது மறுமதிப்பீடு பாடம் ஒவ்வொன்றிற்கும் 505 ரூபாயும் மற்றும் மறுகூட்டல் பாடம் ஒவ்வொன்றிற்கும் 205 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்கின்றனர்.